ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், புதுச்சேரியில் 9 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒரு சிறுமி கடந்த சனிக்கிழமை காணாமல் போகிறாங்க. இதனைத் தொடர்ந்து அவங்க பெற்றோர்கள் அந்த காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கள் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை. அதன் பிறகு என்ன ஆகுனா, அந்த காவல்துறை அங்கே நடந்த சிசிடிவியெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி இந்த குழந்தை அதாவது அவங்க இடம் அந்த சோலை நகரை தாண்டவில்லை, இங்கே தான் இருக்கிறது அந்த குழந்தை, அது தாண்டவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட கண்டுபிடிக்க முடியலை. இதன் பிறகு என்ன ஆகும்னா, புதன்கிழமை நேற்று அந்த கால்வாயில் ஒரு சடலம் கிடக்குது, துர்நாற்றம் வீசுதுன்னு தகவல் வருது. அதன் அடிப்படையில் போய் காவல்துறை போய் பார்க்குறாங்க. அப்போ இந்த குழந்தை தான் அது அப்படின்ட்டு தெரிய வருது. இதன் காரணமாக என்ன ஆகுன்னு சொன்னால், இது ஏன் அவங்கெல்லாம் அழுகுறாங்க, ரொம்ப மிகப்பெரிய சோகம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இது எப்படி இது நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையுடைய வீட்டுக்கு பின்புறம் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு 57 வயது தக்க விவேகானந்தன் என்ற நபர் அவர் வீட்டுக்கு தான், அதாவது இன்னொரு ஆள் ஒரு 19 வயது உடைய கர்ணாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் அழைத்து போகிறான். அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது. இந்த குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு போகிறான் இந்த கர்ணாஸுங்கிறவன். அங்கே வச்சு அந்த குழந்தைகிட்ட தவறாக நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் என்ன ஆகுன்னு சொன்னால், அந்த குழந்தை கூச்சலிட்டு கத்துது. அதனால் இவங்க கடுப்பாய் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய அப்படியே இது பண்ணி அவங்க அந்த சுற்றி இந்த கைலி பாயில் சுற்றி பிளாஸ்டிக் கவரை சுற்றி அந்த கால்வாயில் தூக்கி போடப்படுறதா சொல்லப்படுது. அந்த மக்களை மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் இல்லை, அனைவருமே சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன் இப்படி தவறு தொடர்ந்து நடக்குது? இது இதுக்கு என்ன தீர்வு? உடனே எல்லாரும் அங்கே உள்ளவங்க பேட்டி கொடுக்குறாங்க, இது கடுமையான சட்டம் வேணும், இதுக்கு அரபு நாடு சட்டம், பொது இடத்துல வச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ மாதிரி அப்பப்போ நடக்கும்போதெல்லாம் சொல்கிறது தான் அரபு நாட்டுடைய தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய இந்த சம்பவம் ரொம்ப வேதனை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு குழந்தையை இப்படி பண்ணிட்டானோன்னு சொன்னால், மிகப்பெரிய நாடு முழுக்க இந்த சம்பவம் ஒரு ரொம்ப மன கஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. நம்ம இது எப்போவுமோ இந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் நம்ம அரபு நாட்டு சட்டம் வேணும், கடுமையான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம விவரமாக பார்த்தோம்னு சொன்னால், ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், முதல்ல சிஸ்டமாக சரியில்லை அப்படின்னு ரஜினி சொல்லுவாப்புல, அந்த மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கொலை பண்ணிட்டு ஒருத்தன் தைரியமாக நம்மளை தாண்டி நடந்து போகிறாங்க. தெரியும் நம்ம இதில் எவ்வளோ பேர் கொலை பண்ணுறான், அசால்ட்டாக போகிறான், நடந்து போகிறான். அது மாதிரி நான் இத்தனை கொலை பண்ணுறேன், நான் அத்தனை கொலை பண்ணுறேன்னு பெருமையாக சொல்லிட்டு போகிறான். இவனெல்லாம் தண்டிக்க முடியாமல் தானே இருக்குது நம்ம சட்டம். ஒரு ஆம்பூரில் ஒரு தவறான தொழில் பண்ணுறவனை காட்டி கொடுக்குறாரு ஒரு சமூக ஆர்வலர், அவரை கூலிப்படையை வச்சு கொள்றானுங்க. அப்போ இப்படி நிலவரம் இருந்தால் யார் எப்படி ஒரு தப்பை போய் காட்டி கொடுப்பா, எப்படி சாட்சி சொல்ல போவாங்க? இந்த மாதிரி தான் நம்ம சட்டம் இருக்குது. அதாவது இப்போ இன்னொரு சொல்லணும்னு சொன்னால், இப்போ வடநாட்டு பக்கம் பார்த்தா அப்படின்னு சொன்னால், ஒரு மாட்டுக்காகவும் தெய்வத்து பேரை சொல்லியும் இதுக்காண்டி பல பேரை கொண்டு குவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தடுக்க முடியாத சட்டம் தானே. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணும்போது ஒரு ஆரம்பத்திலேயே அவனை தடுத்துறணும், அப்போ தான் அடுத்தவன் எவனும் செய்ய மாட்டான். இப்போ ஒருத்தன் ஒரு கொலை பண்ணும்போது அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தோன்னு சொன்னால், அடுத்தவன் எப்படி செய்வான், அவன் எப்படி மீண்டும் மீண்டும் அந்த கொலையை செய்வான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சரியான ஒரு சட்டம் வேணும், கடுமையான சட்டம் வேணும். அது எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டமே என்னை பொறுத்தவரை ஒரு திரும்ப திரும்ப செய்கிறான்னா எப்படி இது எப்படி இது ஒரு சரியான ஒரு இதை இல்லையா? நம்ம அப்போ ஒரு கரெக்டாக ஒரு கடுமையான சட்டம் போகணும். இது போல் மீண்டும் ஒரு மோசமான நிகழ்வு நடந்து கொள்ளக்கூடாது. நம்ம முதல்ல சிஸ்டத்தையே மாற்றணுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ தான் இந்த தவறு குறையும். ஒரு தப்பு செய்யணும், சரியான தண்டனை. அப்போ தான் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் ஒரு தப்பு கொன்னுட்டான் ஒரு ஆள், அவங்க சரியான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி அமைதியாக இருந்துருவான். இப்போ இவங்க சரியான தண்டனை கொடுக்காதனால என்ன ஆகுன்னு சொன்னால்,
அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இவனை போட்டு தள்ளன்னு பழி வாங்குற எண்ணத்தால் தெரியுமா. இதனால் இவன் கொல்ல, அப்புறம் அவன் இவனை கொல்லன்னு ஒரு பழி வாங்குற எண்ணமும் அப்படியே போகும். ஒரு பழி வாங்குற எண்ணமும் வரும். அப்போ ஒரு இவன் ஒரு ஆளை கொண்டுட்டான், ஆப்போசிட் பார்ட்டில் குடும்பமோ நண்பர்களை இவனை கொல்லுவாங்க, அப்புறம் இவன் கொல்ல அவன் கொல்ல, இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ தண்டனை கடுமையாகவும் சரியாகவும் இருக்கணும். இப்போ ஒருத்தன் கொண்டுட்டான், அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டோம்னா ஆப்போசிட் பார்ட்டி அல்லான்னு அமைதியாக இருந்துருவான். அதை கரெக்டாக அரசாங்கம் கொடுத்துருச்சேன்னு சொல்லி. இதனால் எல்லாமே குறையும். அப்போ ஒரு கடுமையான சட்டம் மட்டும் வேணும், கடுமையான சட்டம் தண்டனை வேணும், அது மாதிரி சரியான சட்டம் இருக்கணும். அப்போ தான் இது போன்ற ஒரு கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்காது என்று கூறிக்கொண்டு, அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை கூறிக்கொண்டு, அந்த பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.